அடுப்பூதும் பெண்ணிற்கு படிப்பதற்கு பெட்டை கோழி கூவியா பொழுது விடிய போகுது என்று மட்டம் தட்டி வைத்திருந்த பெண் சமூகத்தை இன்றளவும் 12ஆம் வகுப்புக்கு மேல் உயர்கல்வியை தொடர முடியாமல் அடுப்படியில் கடந்த பல பெண்களை பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளை கான் என்று கும்மியடி என்று முண்டாசு கவி உரைத்த வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர் நம்முடைய முதல்வர் ஐயா என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் புதுமை பெண் பவானி. என்னுடைய அப்பா அம்மா விவசாய கூலி வேலை பார்க்குறவங்க. எனக்கு 12ஆம் வகுப்புக்கு மேலே ஒரு கிராமத்திலிருந்து சென்னை மாநில கல்லூரியில் சீட்டு கிடச்சிது. படிக்க வந்துட்டேன். ஆனால் என்னுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கும் எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு சுமையாக இல்லாமல் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அவங்களுடைய பொருளாதார சுமையை குறைக்கும் விதமாக மாதம் 1000 ரூபாய் எனக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பணத்தை வச்சு நான் இப்போது நோட்டு புக்கு ரெக்கார்ட் நோட்டுன்னு என்னுடைய அத்தியாவசிய தேவைகளை நானே பூர்த்தி செஞ்சுக்கிறேன். மேலும் என்னுடைய சக தோழிகள் இதை வச்சு டைப்ரைட்டிங், டேலி கோர்சஸ், மைக்ரோசாஃப்ட்னு நிறைய அடிஷ்னலாக கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கும் இந்த பணம் ஒரு பேருதவியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பட்டம் மட்டும் படிச்சுட்டு போனால் வேலை கிடைக்குமான்னு கேட்டால் அது கேள்விக்குறிதான். அடிஷ்னலாக கோர்ஸ் கற்றுக்கிட்டோம். அதுக்காக நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் விசுவலைசேஷன் எனக்கு இப்போது ஆடட் கோர்ஸாக என்னுடைய கல்லூரியிலே கொடுத்துட்ருக்காங்க. இதை வெளியில் போய் படிக்க போனால் ஒரு கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். அதை கட்டும் அளவுக்கு என்னுடைய குடும்ப பின்னணி கிடையாது. ஆக நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், மகளிர் விடியல் பயணம் போன்ற பல நல்ல திட்டங்களை ஏழை மாணவிகளுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் வழங்கி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். புதுமை பெண் பவானி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தமிழ்நாடு அரசின் ஊக்கத்தொகையால் அயல்நாடு சென்று உயர்கல்வி பயில உள்ள செல்வி நித்யஸ்ரீ ஜெயபால் அவர்களை பேச அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் நித்யஸ்ரீ. நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என் பெற்றோர்கள் பற்றி சொல்கிறேன். 2 பேருமே 12ஆம் வகுப்பு கூட படிக்கல. ஏன் படிக்கல அப்படின்னா, அவங்க குடும்பத்தோட சூழ்நிலை காரணமாக ஒரு 500 ரூபாய் இல்லை. அதனால் எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேரும் 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்க முடியாத நிலைமை வந்துச்சு. அந்த நிலைமை எங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களை படிக்க வைக்கிறாங்க. எங்கள் வீட்டில் 3 பேருமே பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகளாக பிறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க நிற்கலை, இன்னுமே ஓடிட்டுருக்காங்க. எங்களை படிக்க வைக்கிறது மட்டும்தான் அவங்களோட பெரிய கனவாகவே இருக்குது. நான் வந்துட்டு இளங்கலை பட்டம் சாஸ்தா காலேஜில் படித்தேன். படிக்கும் போது எனக்கு 1 லட்ச ரூபாய் ஃபீஸு. எங்கள் அப்பாவால் கட்ட முடியல. எங்கள் அப்பா தினக்கூலி தான் செய்கிறாரு. கட்ட முடியல அப்படிங்கிறதுக்காக நான் டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம், காலேஜை நிறுத்திட்டு நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த அரசு கொடுக்குற 43,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் எனக்கு தெரிய வந்துச்சு. வருடாதோறும் 4 வருடமும் எனக்கு 43,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுத்து என்னை படிக்க வச்ச அரசுக்கு ரொம்ப நன்றி. அது இல்லைன்னா நான் இளங்கலை பட்டம் படிச்சிருப்பேனா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. நான் இளங்கலை படிக்கும் போதே எனக்கு முதுகலை படிக்கணும், அதுவும் லண்டனில் போய் படிக்கணுங்கிறது என்னோட ஆசை. நான் இளங்கலையே கஷ்டப்பட்டு தானே படித்தேன், முதுகலை எப்படி படிக்கிறது, நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது எங்கள் காலேஜில் இருந்த சாரு மேம் எல்லாரும் சொன்னாங்க, இந்த மாதிரி அயல்நாட்டுக்கு போகிறவங்களுக்கும் உதவித்தொகை கொடுக்குறாங்க நம்ம தமிழக அரசு, நீ போய் படிக்கிறவங்க படிச்சு தானே ஆகணும், லண்டனில் போய் படிச்சுட்டு நீ திரும்ப வந்து நாட்டுக்கு பெருமை சேரு அப்படின்னு சொன்னாங்க. நானும் விண்ணப்பித்தேன். போன மாதம் February மாதம் 5ஆம் தேதி நான் அப்ளிகேஷன் போட்டேன். எனக்கு 10 நாள் 15ஆம் தேதி எனக்கு செலக்ட் ஆகிட்டேன், நீங்கள் அயல்நாட்டுக்கு போகலாம் அப்படின்ற ஸ்காலர்ஷிப் எனக்கு மெசேஜாக வந்துச்சு. இதுக்கு ரொம்ப நன்றி சார். நான் வந்துட்டு லண்டனில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே முதல் வார்த்தை எனக்கு காதில் வந்தது, நீ அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிற, நீ கடனை மட்டும்தான் கட்டிட்டு திரும்பி வர முடியும், உன்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்போ என்கிட்ட சொன்னவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், என்னோட அப்பா முதலமைச்சர் அப்பா வந்துட்டு எனக்கு 36 லட்சம் ரூபாய் கொடுத்து என்னை லண்டனில் படி அப்படின்னு சொல்கிறாரு. நான் படிச்சுட்டு வருவேன் திரும்பி. தேங்க்யூ சார். அப்பாவாக இருந்து படி 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 என சொல்லி நான் இருக்கிறேன், கடல் கடந்து சென்று வேணுமானாலும் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊக்கத்தொகை வழங்கி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.